ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவுமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான, நல்ல டேஸ்டியான, நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம். அதாவது கொத்தமல்லி சட்னி. கொத்தமல்லி சட்னியில் நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது. இது கொத்தமல்லி சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இல்லை உப்புமா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நம்ம கொத்தமல்லி இலையை நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்டில் யூஸ் பண்ணுறாங்க. கொத்தமல்லி அப்புறம் கியூக்யூம்பர், இந்த ரெண்டுமே நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பெஷலி நான் பார்த்த எங்கள் இதில் என்ன கிளினிக்னு ஒரு பிராண்ட் இருக்குங்க. அதில் கியூக்யூம்பர் அண்டு கொத்தமல்லி தழை ரெண்டுமே அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு பர்ஷியன் லேடியை மீட் பண்ணி பேசினா எது நல்லாயிருக்கும், எந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் நல்லாயிருக்கும்னு பேசினப்போ அவங்க சொன்னாங்க, கிளினிக்கில் நான் ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிருக்கேன். அதுவும் அப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ரெண்டு நான் கிளினிக் பிராண்டாக யூஸ் பண்ணிருக்கேன். நீங்கள் உங்கள் ஸ்கின் க்ளோ இல்லை உங்கள் ஸ்கின்னை நல்லா வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன வேணால் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஸ்டில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சமாவது ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக நீங்கள் உள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உள்ளே நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை தான் நம்ம ஸ்கின்னில் வெளியே காட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஈவன் நியூட்ரிஷியன்ஸ்கிட்ட போனீங்கன்னா அவங்க கூட அதை தான் சொல்லுவாங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எப்போவுமே நல்லா ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கனாலே உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக இருக்கும், நல்லா ஹெல்த்தி லுக்கிங்காக இருக்கும்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயம் டேஸ்டியான ஒரு கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம கொத்தமல்லி சட்னிக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதோட ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதையும் இதோடு சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதோடவே ஒரு பச்சை மிளகாய், 2 வரமிளகா சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி சேர்த்துக்கிட்டு லைட்டாக வறுத்து விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டு, அதையும் இதோடவே சேர்த்து வறுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்படும்னா நீங்கள் இன்னும் 2 மிளகா சேர்த்து போட்டுக்கலாம். நான் காரம் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன், அதனால் அளவாக தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதோட ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்க போகிறோம். என்கிட்ட சின்ன தக்காளி இல்லை, பெரிய தக்காளி தான் இருந்ததுனால ஒரு 1/2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ரொம்ப வதக்கணும்ல ஒரு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினாலே போதுமானது. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினாலே போதும். இப்போ இதோட ஒரு கட்டு கொத்தமல்லி தழை கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் இதோட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இன்றைக்கி வெறும் கொத்தமல்லி தழை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பட் இதுலேயே நீங்கள் கொஞ்சம் புதினா ஸ்மெல்லு பிடிக்குன்னா நீங்கள் கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். ஸோ இதில் தேங்காய் சேர்த்தும் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தேங்காய் சேர்த்துறீங்கன்னா கொத்தமல்லி தழை சேர்க்கறதுக்கு முன்னாடி சும்மா கம்மியாக கொஞ்சம் தேங்காய் சேர்த்து லைட்டாக ஒரு சாட்டை மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கலை, வெறும் கொத்தமல்லி தழை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது ரொம்பவும் வறுக்க தேவையில்லை, ஓரளவுக்கு அந்த இலை லைட்டாக சுருங்கினா போதும். ஸோ இப்போ இதோட கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறமா நல்லா அரைச்சி கொண்டு வந்துட போகிறோம். இந்த கொத்தமல்லி இலைகள் நீங்கள் அந்த தண்டுகளோடவே சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேரை மட்டும் கட் பண்ணிட்டு நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஹெல்த்தியான கொத்தமல்லி சட்னி ரெடி. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஸோ கொஞ்சமாக நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு,
உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை இன்றைக்கி, அதனால் நான் சேர்த்துக்கலை. அப்படியே தூக்கி சட்னியில் கொட்டிட வேண்டியது தான். இப்போது நம்ம சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். இப்போ நான் வந்து இதை இன்றைக்கி இட்லியோடு தான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். சாம்பார் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இட்லிக்கு நல்லா சூடான இட்லியோடு வந்து இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி சட்னி, அப்புறம் வந்து நல்லா மணக்க மணக்க சாம்பார், அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ டேஸ்டிங் டைம். சூப்பராக கொஞ்சம் இட்லி எடுத்து கொத்தமல்லி சட்னியில் நல்லா பரட்டி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங், அடிச்சுக்க முடியாது. ஸோ நீங்களும் இந்த சட்னியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்ட்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.